Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல CMR Green Technologies IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006ல incorporate பண்ணிருக்காங்க and இவங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் and zinc die casting alloys manufacturing businessல இருக்காங்க and அது மட்டும் இல்லாம நான் ஃபெரஸ் metal recycling businessலயும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் அண்ட் நான் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ்ல ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது அலுமினியம் அலாய் இன் லிக்விட் பேஸ், அலுமினியம் அலாய் இன் சாலிட் இன்காட் பேஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அலுமினியம் பில்லட்ஸ், ஜிங்க் அலாய், சாலிட் இன்காட்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீசைக்ளிங், காப்பர் ஸ்கிராப் அண்ட் பிராஸ் ஸ்கிராப்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்ல இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜர் OEMs அண்ட் டியர் ஒன்ஸுக்கு ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. மேஜர் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா கார்ஸ் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப், ராயல் என்ஃபீல்ட், என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ், மாருதி சுசுகி அண்ட் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டிசம்பர் மந்த்ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 784 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் மேஜரா இந்த கம்பெனிக்கு லிக்விட் அலுமினியம் அலாய்ஸ் அண்ட் இன்காட்ஸ்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது லிக்விட் அலுமினியம் அலாய்ஸ்ல இருந்து 43.14% ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் இன்காட்ஸ்ல இருந்து 35.28% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மட்டுமே மோர் தென் 78% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியால இருந்து 98.46% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 1.54% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரீசெண்டா நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது இந்தியாக்குள்ள இருந்து ரெவன்யூ வரதுனால இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பட் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல அடி வாங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 155.04 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. பட் ஃபினான்ஷியல் இயர் 24ல லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் 1328.84 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 182 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 192 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல EPS எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். இப்போ இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 6.50 ரூபீஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 29.54 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை அலுமினியம் பேஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 52.70ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. growth percentage பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.58 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஃபினான்ஷியல் இயர் 24ல லாஸ் புக் பண்ணதுனால இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நியூட்ரலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அலுமினியம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், கிராவிட்டா இந்தியா லிமிடெட், பெஹதி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அண்ட் ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் வந்து கம்ப்ளீட்டா டைரக்டான பியர்ஸா வராது. பட் ரீசைக்ளிங் பிசினஸ்ல இருக்கிறதுனால அதையுமே நம்ம பியர்ஸா கன்சிடர் பண்றோம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7400
56 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் எவ்ரி வீடியோஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. டோட்டல் இன்கம்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது இவங்களோட லிஸ்டட் பேர்ஸ்ல இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஏர்னிங்ஸ் per ஷேர்ல பார்க்கும்போது லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல அலுமினியம் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து கன்சிடரபிளா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குளோபல் ரீசைக்கிள்டு அலுமினியம் மார்க்கெட்டோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது கேலண்டர் இயர் 2030யோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 141.3 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூஸ் வந்து அலுமினியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. மோர் தென் 75% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து அலுமினியம் பேஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 17% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜெனரலா அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்ததுன்னா ஸ்ட்ராங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூன் 3 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 5 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 78 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 18 rupees அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 631 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து ஜூன் 8 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் 10. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல 99.10% ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 35 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 18.23% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். என்னோட டிசிஷனை ஜூன் 4 ஈவினிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.